தயவுசெய்து சொல்லிட்டாங்கன்னா உன் கெரியர் காலி. இது விளையாட்டு கிடையவே கிடையாது. பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டா நீ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபரி ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா நடிக்கிறாருன்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது 100% உறுதியாயிருச்சுங்க. தொடர்ச்சியா அந்த விஷயத்தை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே, சபரி, திவாகர், அதுக்கப்புறம் விக்ரம், இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே பேசிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே பேசிட்டு இருக்கும்போது சபரி ஒரு அட்வைஸ் பண்றாரு, திவாகருக்கு அந்த அட்வைஸ் பண்றாரு. அது என்னன்னா, அண்ணன் நீ பொண்ணுங்களை டச் பண்ற, பொண்ணுங்க கிட்ட முத்தம் கொடுக்குறன்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்க, இதெல்லாம் அவங்க சாதாரணமா ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. இப்பயே பொண்ணுங்க லைட்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே தனித்தனியா சொல்லும் போது அது பெருசா தெரியாது. ஒரு 4 பொண்ணுங்க மொத்தமா சேர்ந்து உனக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் கரியரே காலி. அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது என்னப்பா தப்பு? சபரி நல்ல அட்வைஸ் தானே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக நல்ல அட்வைஸ் தான். திவாகர் கிரீப்பியாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பொண்ணுங்களை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு, ஸ்னிஃப் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் தப்புங்க. அதாவது ஒரு வாட்டி அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள ஸ்னிஃப் பண்ணி பார்த்துட்டு எப்பா என்ன மனம் வீசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி கிரீப்பியாக திவாகர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக திவாகர் அதை மாற்றிக்கிட்டா அவருக்கு நல்லது. ஓகேவா? அவருக்கு நல்லதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஃபியூச்சரில் என்னைக்குனாலும் யாராவது கோவப்பட வாய்ப்பு இருக்குது. சரி அதை விடுங்க. இதில் சபரி எங்கேருந்து நடிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்த ஒரு வாட்டி சொல்லுவாங்களாங்க. இப்போ திவாகர் அண்ணன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, அது தப்பாக போயிட்டோன்னா பார்த்து இருந்துக்கோங்க, இது ஒரு வாட்டி சொல்லுவாங்களாங்க. ஆனால் சபரி அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ஷனை மட்டும் கவனிக்கல, கையை ஆட்டி ஆட்டி பேசுவார். எவ்வளோ ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. எஃப்ஜேவும் பக்கத்தில் இருந்து அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். எஃப்ஜேக்கு அதை சொல்கிறதுக்குலாம் தகுதியே கிடையாது, அதை விட்டு தள்ளுங்க. விக்ரமும் பக்கத்தில் இருந்து அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரமுக்கு ரியாக்ஷனே இருக்காது. நார்மலாக சொல்கிறாரு, அண்ணன் கவனமாக இருந்துக்கோன்னு, இதுக்கு முன்னாடியே கவனமாக இருந்துக்கோன்னு சாதாரணமாக சொல்லியிருக்காரு. ஆனால் சபரி பாருங்க, ஒரு வாட்டி அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும், அவங்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு அப்படி இப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு வாட்டி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு, அதே ரியாக்ஷன் கொடுத்து சொல்கிறாரு, அண்ணன் பார்த்துக்கோண்ணே, இது எல்லாமே கேமராக்கு பண்ணுறதுங்க. நீங்கள் என்னடா இவர் கேமராக்காக நடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, நடிக்க தானுங்க செய்கிறாரு. 100% என்னால் சொல்ல முடியுங்க. இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, சரி இவர் கேமராக்காக பண்ணுறாரா இல்லை மனசார பண்ணுறாரான்னு குழப்பம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், சபரி கேமராக்காகவே இதை பண்ணுறாரு. நீங்கள் அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்கள், நடிப்பு அரக்க திவாகரா இல்லை சபரியான்ற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், ரியாக்ஷனையே நீங்கள் பாருங்கள், நான் ஃபோட்டோஸில் கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனையும் கவனிங்க. அப்படியே அந்த கையை ஆட்டி ஆட்டி மற்றவங்க பாருங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்ற மாதிரி. விக்ரம் எப்படி மூஞ்ச வச்சிருக்காரு பாருங்கள் சாதாரணமாக. ஆனால் சபரி பாருங்கள் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குங்க.